இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரிடம் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென்ப்பா. சாயங்கால வேளையிலும் கூட நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். வார்த்தை என்ற மன்னாவினால் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் லூக்கா 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படியாக அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆயக்காரரும் பாவிகளும் எங்க வராங்கன்னா, வசனங்களை, அவர் சொல்ற வசனத்தை கேட்கும்படி சேர்ந்துட்டாங்க. அவர்கிட்ட வந்து வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆமென். சேர்ந்துட்டாங்க அவர்கிட்ட. இப்ப எல்லாம் கூட்டம் கூடியாச்சு. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கிறாங்க. ஆமென். ஏன்னா எதற்காக அவர்களுக்கு இந்த முறுமுறுப்புனா, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. பிணியாளிக்கு இல்லை அந்த மருத்துவர் யாருக்கு தேவை? பிணியாளிக்கு தான் மருத்துவர் தேவை. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அவர் வந்தார், மருத்துவரா, பரம வைத்தியரா வந்தார். அல்லேலூயா. இப்போ பாவம் என்கிற பிணியில இந்த உலகம் என்ன செஞ்சிருக்குன்னா, கட்டப்பட்டிருக்குது. அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சொந்த பேரான ஒரே குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் அதற்காக தான் வந்ததே. அதனால தான் என்ன செய்யறார். ஆனால் இவர்களுக்கு அதை பார்த்த உடனே முறுமுறுப்பு. இதை இயேசு கவனிச்சு அதற்கு ஒரு ஓமையாக சொல்கிறார். அவர் வேறு ஒன்றுமே பிரதியுத்தர ஓமையை சொல்கிறார். அப்போ தான் எளிமையாக புரியுன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார், இந்த இளைய குமாரன் கதையை சொல்கிறார். ஆமென். இன்னும் லூக்கா 18:10 இருக்குது. 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆமென். பரிசேயன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் பர்ஃபெக்டாக இருக்கு அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஆனால் பரிசேயன் தூரத்தில் நின்று வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சொல்றது என்னோட மார்பிள் அடித்து கொள்கிறான். அல்லேலூயா. மார்பிள் அடித்து கொண்டு அப்படி சொல்லும் பொழுது அடுத்த வசனம், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் வசனம் இருக்கு, வாசிக்கிறோம். ஆமென். அப்போ அங்கே ஆயக்காரன் பக்கத்தில் யார் வந்தா? கர்த்தர். அதே போல் இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஆஸ்தியெல்லாம் கேட்டு வாங்கி தூர தேசத்துக்கு போய் தன் இஷ்டப்படி அதை செலவு பண்ணி, நமக்கு இது பரிச்சயமான வேத பகுதி. அல்லேலூயா. வேசிகளிடத்தில் அவன் அண்ணனே சொல்கிறான், வேசிகளிடத்தில் தன்னுடைய உங்கள் ஆஸ்தியை விற்று போட்ட அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. துன்மார்க்கமாக செலவு பண்ணான். ஆமென். கடைசியாக அவனுக்கு புத்தி தெரியுது. எப்போனா அந்த பன்றிகளை மேய்த்து அதற்கு சாப்பாடு கொடுக்கும்போது. ஆமென். ஏன்னா அவ்வளவு பசி. அல்லேலூயா. அப்போ தான் புத்தி வருது அவனுக்கு. புத்தி தெளிந்து அவன் நினைக்கிறான், என் வீட்டில் எங்கள் வேலைக்காரர்களுக்கே பூர்த்தியான சாப்பாடு இருக்கும் பொழுது நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்படணுமா? நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன், நான் போய் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி, நான் இனிமே உங்கள் பிள்ளையாக இருக்க நான் என்ன செய்யலை, எனக்கு தகுதி இல்லை, உங்கள் வேலைக்காரில் ஒருவனாக என்னை வச்சுக்கோங்க, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன்னு வரும்பொழுது, இப்போது தகப்பன் தூரத்தில் பார்த்தோன்னே தன் பிள்ளையை ஓடி வர்றாரு. இளையகுமாரன் தூரத்தில் வரான். அப்பா ஓடி வர்றாரு. அவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவர் ஓடி போய் ரிசீவ் பண்ணுறது தான். பிள்ளை எப்படி ரிசீவ் பண்ணுறாருன்னா, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படி. ஆமென். அவ்வளவு மனதுருக்கம் உள்ள தகப்பன் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி
அல்லேலூயா. யாருனாலும் அவர் அப்பா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது மனதுருகுவார். ஆமீன். அதான் அங்கே நான் இப்படியா எழுதினேன், இளைய குமாரனுக்காக தூரத்தில் இருந்தாலும் ஓடி வந்தார். இப்போ மூத்த குமாரன் வெளியில் கூடவே இருக்கான், இத்தனை வருஷமா வயல்லேருந்து வரான், தன்னுடைய வீட்டில் நடன கழிப்பையும் அந்த கீத சத்தத்தையும் கேட்டு என்னன்னு கேட்டு விசாரிக்கும் பொழுது இப்படின்னு காரியத்தை அந்த வேலைக்காரன் விவரித்த பொழுது அவனுக்கு கோபம். அவன் சொல்கிறான் தன் தகப்பனிடத்துல, தகப்பன் இப்போ இங்கேயும் ஓடி வர்றார். மீன் இளைய குமாரனுக்கு தூரமாக வந்தால் தூரத்துக்கு ஓடினாரு. மூத்த குமாரன் வெளியில் நிற்கிறான். அப்படியே வெளியில் வர்றார். அப்பா வெளியில் வந்து வருந்தி அழைக்கிறார், வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறாரு, என்ன வருந்தி அழைச்சார் பாருங்களா, அங்கே எழுதப்பட்டிருக்கு அழகா, உன் சகோதரனாகி. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அவனுடைய ரிப்போர்ட் என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஜாலியாக இருக்கேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல, ஆனால் வேசிகளிடத்துல போய் தன்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சு போட்டு வந்தான், இவன் ஒரு பாவி, இவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா கொழுத்த கன்றை அடிப்பிச்சிங்க. அதான் அவனுடைய ரிப்போர்ட்டே. இப்போ அதற்கு தகப்பன் சொல்கிறத வருந்தி அழைக்கிறான். வெளியில் வந்த உடனே அப்போ என்ன சொல்கிறேன்னா, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். ப்ளீஸ்ப்பா வருந்தி ப்ளீஸ் பண்ணுறான். இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கு, ப்ளீஸ் பண்ணி அழைக்கிறான். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அங்கே பாருங்க, அதில் எழுதப்பட்டிருக்கு, his father went out and pleaded with him. அப்படின்னா ப்ளீஸ் பண்ணுறான், தயவா வருந்தி அழைக்கிறான். அப்போது ஆனால் அவன் ரிப்போர்ட் பண்ணோடனே அவர் சொல்கிறாரு, அப்பா என்னோடது எல்லாம் நீ எப்போதும் என் கூட தானே இருக்கிற, என்னோடது எல்லாம் உன்னோடது தானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லும்போது அவனுக்கோ உள்ளே வர என்ன இல்லைன்னா மனசே இல்லைன்னு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவன் சகோதரனாகிய இவன் மரிச்சான், திரும்பவும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு உள்ளே வர ஆனால் அவனுக்கு மனசு இல்லைன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இது எதற்காக ஓமையாக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன் அப்பா எனக்காக எந்த ஆழத்துக்கும் இறங்கி வருவார். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த 3 நாட்களும் அந்த நோவா காலத்தில் மனம் திரும்பாத அந்த ஆவிகளுக்கு போய் அவர் சுவிசேஷம் அறிவித்தார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமீன். எனக்காக அப்பா எந்த ஆழத்துக்கும் இறங்கி வருவார். ஆமீன். ஏன்னா ஒரு ஆத்மாவும் கெட்டு போது அவருக்கு சுத்தம் அல்ல. ஆமீன். அதனால தான் இங்கே இந்த ஆயக்காரரும் பாவிகளும் யாருக்கு ஓமையாக சொன்னார் அப்படின்னா, இந்த இளைய குமாரன் ஆயக்காரரும் பாவிகளுக்கும் ஓமை. இந்த மூத்த குமாரன் முறுமுறுக்கிறாங்க பாருங்க, இந்த வேத பாரகரும் பரிசேயரும். அதே போல தான் அவனும் முறுமுறுத்தான், ரிப்போர்ட் பண்ணான். அந்த வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் ஓமையா அந்த மூத்த குமாரனை இந்த வேதாமத்தில் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். இப்பொழுதும் கூட இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம அப்பாவுடைய மனதுருக்கத்தையும் அவர் நமக்காக நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சு அவர் நமக்காக ஓடி வருகிற தகப்பன். ஓடி வந்தது மாத்திரமல்ல, நம்மளுடைய அழுக்கையெல்லாம் அவர் கழுவி தன்னுடைய சொந்த இரத்தத்தினால கழுவி எனக்காக தன்னுடைய கடைசி ரத்தத்தை அவர் கழுவி, அந்த ரத்தத்தினால தான் அப்படிதான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த இரத்தத்தால் என் பாவத்தெல்லாம் கழுவி எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைத்து எனக்கு அதிகாரம் என்கிற முத்திரை மோதிரத்தை வைத்தார். அமீன். இதெல்லாம் என்னை அலங்கரித்து தான் என்னை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அமீன். சோத்திரம்பா. அப்போது அவர் அந்த தகப்பனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். அமீன். இந்த நாட்களில் நம்ம எழுப்புதலுக்காக அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நம்மளுடைய பங்கு என்ன? எழுப்புதல். நம்ம மாத்திரம் எழுப்புதல்னா என்ன? நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு நம்ம சுற்றி இருக்கிற வீடுகளில், நமக்கு இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துலேயும் எழும்பணும். கிறிஸ்து எழும்பணும். எப்படி சூரியன் கிழக்கு பகுதியில் அது எழும்புதோ காலையில், ஆனால் அதுபோல் கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு இருதயத்திலும் எழும்பணும். அவர் தான் அங்கே இருக்கணும். இதுதான் இந்த தேவாலயம், ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், ஜெப வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இதுதான் ஜெப வீடு. அப்போது இங்கே துதியும் ஜெபமும் அப்படியே இருக்கும் பொழுது எழுப்புதல் கண்டிப்பாக வரும். அமீன். அமீன். கண்டிப்பாக வரும். அசுசாப்பட்டினத்தில் எழுப்புதல் வந்ததில்லை. அப்போது நம்மளுடைய கண்கள் காணும்படி எழுப்புதல் வரணும்னா நம்ம இறங்கி செயல்படணும். அமீன். ஏன்னா அவர் ரெடியாக இருக்கார். தூரத்தில் இருந்தாலும் போய் கூப்பிட்டு வந்துடுவார். பக்கத்தில் இருந்தாலும், ஆயக்காரராக இருந்தாலும், வேசிகளாக இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும் மன்னிக்க அவர் தயால பிரபு. அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா வரணும், அவர் கிட்ட வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய, நம்மளை தான் அவர் நம்பி இருக்கிறார், நம்மளை தான் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம தான் சுவிசேஷம் சொல்லணும். மீன். அதனால் நம்மளுடைய, ஏன்னா இது நம்ம மேலே விழுந்த கடமை.
நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம், எனக்கு கிடைச்ச இந்த நன்மை, அந்த பரமக்கானான எனக்கு சொந்தக்காரவங்க, எங்களுக்கு அருமையானவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒருத்தருக்கு கூட அது மிஸ் ஆகிடக்கூட கூடாது. ஆமீன். அதுதான் நம்மளோட வாஞ்சியாக இருக்கணும், அதான் நம்மளோட ப்ரேயராக கூட இருக்கணும். ஆமீன். அதனால் நம்ம என்ன செய்வோம், இந்த வார்த்தையின்படி அப்பா அவர் தயால பிரபுவாக இருக்கிறார், நம்மளும் தயால பிரபுவாக இருக்கணும், வன்கண்ணனாக இருக்கக்கூடாது. ஆமீன். இங்கே ஆயக்காரரும் இந்த வேத பாரகரும் பரிசேயரும் எப்படி இருந்தாங்கன்னா வன்கண்ணனாக இருந்தாங்க. ஆனால் அவர் தயால பிரபுவாக இருந்தார். ஆமீன். அதனால தான் அவர் பாவிகளையும் ஆயக்காரரையும் அவர் ரட்சித்தார், அவர்கள் கூட போஜனம் பண்ணினார். ஆமீன். அதுக்கு வெளிப்படுத்தல் எழுத, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஆமீன். அப்போது நம்ம தான் செய்யணும், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அப்பா செய்ய வேண்டியதை அவர் செய்ய ரெடியாக இருக்கிறார். ஆமீன். என்ன நம்ம அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்த இந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கலாமே. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மை வாருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வாருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் நாங்களும் கூட உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வார்த்தையின்படியே எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வசனங்களை கேட்கும்படி சேரும்படி ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபையில் நீ கூட்டி சேர்க்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. God bless you all.